மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து சங்கராந்தி. நான் வந்து இந்த சாரீ தான் கட்டியிருக்கேன். சாரீ வந்து மாற்றணும். ஏன் இந்த சாரீ கட்டணுன்னா, காலையில் நான் அம்மா அப்பா எல்லாம் வந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதனால தான் வந்து இந்த சாரீ கட்டிட்டு போனேன். இதுக்கப்புறம் சாரீ மாற்றலாமா மாற்றக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று மீஷோவிலேருந்து ஒரு 2 ஆர்டர் வந்துருந்தது. அதுதான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அண்ணா சேஃப்டியாக போயிட்டாங்களா அப்படின்ட்டு. அதையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இங்கே வந்து ரொஜோ சங்கராந்தி. எல்லாருமே தோசை ஊற்றி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருக்கேன், அது வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் தான். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரெண்டுமே ஒர்த்து இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா வந்து பத்திரமா சேஃப்டியாக போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அவங்க இன்றைக்கி தான் காலையில் போனாங்க. 8:30 மணிக்கு ரூமுக்கு போனாங்க. போனோடனே வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதனால் மாமா வந்து பத்திரமா சேஃப்டியாக போயிட்டாங்க. மாமா எப்படி போனாங்கன்னா, இங்கேருந்து ட்ரெயின் ஏறி, லோக்கல் ட்ரெயின் ஏறி புவனேஸ்வர் போயிட்டு, புவனேஸ்வர்லேருந்து 12 மணிக்கு ட்ரெயின் இருந்தது. அந்த ட்ரெயினில் தான் போய் கரெக்டாக 7 மணிக்கெலாம் இறங்கிட்டாங்க. சென்ட்ரலில் இறங்கிட்டாங்க. சென்ட்ரலில் இறங்கி அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி அதுக்கப்புறம் அம்பத்தூர் போய் அங்கேருந்து குடோனுக்கு போயிட்டாங்க மாமா. பழைய கம்பெனியில் தான் வந்து மாமா வேலை செய்கிறாங்க. அதே இப்போ முன்ன செஞ்சுட்டு இருந்தால் அதே அம்பத்தூர் கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. நல்லபடியாக போயிட்டாங்க. வேலைக்கும் போயிட்டாங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் திங்கட்கிழமை தான் வேலைக்கு போவேன். 2-3 நாள் ரெஸ்ட் எடுப்பேன் நான். சனிக்கிழமை நாளைக்கு வேலைக்கு போகக்கூடாது. அதனால் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் வேலைக்கு போவேன் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா அவங்க இன்றைக்கே வேலைக்கு போயிட்டாங்க. ஓனர் வர சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போயிட்டார். ஓகே, உங்கள் அண்ணாவுடைய டீட்டெயில் நான் வந்து சொல்லிட்டேன். பத்திரமா சேஃப்டியாக போயிட்டாங்க. நான் வந்து இன்கேஸ் சப்போஸ் வந்து மாமாவால் முடிஞ்சிடுச்சுன்னா நான் வந்து சென்னைக்கு போக மாட்டேன். மாமாவால் முடியல அப்படின்னா கம்பல்சரி நான் சென்னைக்கு போவேன். ஏன்னா போக வேண்டிய சூழ்நிலை. எப்படியும் வந்து அடுத்த மாதம் தான் நான் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதம் முழுக்க போயிடுச்சுன்னா அடுத்த மாதத்தில் 1 மாதம் கழித்து மாமா வந்து நான் டிக்கெட் போடுறேன், நீ வா பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா அந்த 1 மாதத்துக்குள்ளே ஆடி மாதமும் நம்மளுக்கு வந்துடுமா. ஆடி பிறந்ததுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு வேண்டுதல் செய்ய வேண்டியது இருக்குது, அறிக்கை. அதையும் அப்படியே முடிச்சுட்டு நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டையும் பார்த்துட்டு வந்துடுவேன். கண்டிப்பாக வந்து பெரிய பாளையத்தில் தான் நம்ம போய் தம்பிக்கு அந்த வேண்டுதலை செய்யணும். ஏன்னா போன வருஷம் அம்மை போட்டு இருந்தப்போ, மாமாவுக்கு அரிக்கு அம்மை போட்டு இருந்தப்போ நம்ம வேண்டுதல் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு அரிக்கு பூ முடி கொடுத்துட்டு, அரிக்கு வேப்பஞ்சலை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே செஞ்சுட்டு வரணும். அதுக்காக ஆடி பிறந்ததுக்கப்புறம் போயிடலாம் ஒரேடியா அப்படின்னு சொல்லிட்டு 2 வேலையும் அப்படியே முடிஞ்சிடும்ல நமக்கு. அதுக்காக வந்து நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான். இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து மீஷோவில் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். கை ஷோல்டர் ரொம்ப வலிக்குதுங்க. வீட்டுக்கு ஆர்டர் போட்டேன். மொத்தம் 3 பொருள் போட்டேன். அந்த 3 பொருளில் 2 பொருள் வந்துடுச்சு. இன்னும் ஒரு பொருள் வரல. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, காசு இல்லைன்னு சொல்கிறேன், மீஷோவில் ஆர்டர் போடுறதுக்கு மட்டும் உனக்கு எப்படி காசு வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டு ஆயிஷா நான் சொல்லியிருப்பேன். மெசேஜ்லாம் கூட லைவ்லாம் கூட நான் அவளை பற்றி படிச்சிருப்பேன் பாருங்கள். அவள் வந்து எப்போவுமே பக்ரீத்து, ரம்ஜானு அப்படின்னாலுமே அவள் வந்து எனக்காகட்டும் மாமாக்காகட்டும் பிரியாணி வாங்கி கொடுப்பாள். அப்படி இந்த வருஷம் வந்து இப்போ இடையில வந்து 2 வருஷமாக நாங்கள் பேசாமல் இருந்தோமா, அதனால் அதை பற்றியே அவகிட்ட என் நம்பர் இல்லை, அவளுடைய நம்பர் என்கிட்ட இல்லாமல் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து அந்த காசு பிரியாணி வாங்கி தரல. இந்த வருஷம் நாங்கள் பேசணும் அப்படின்றதுனால அவள் என்ன பண்ணியிருந்தான்னா, எனக்கு ஜிபேயில் பிரியாணி வாங்குறதுக்காக காசு போட்டுருந்தான். நான் என்ன பண்ணேன்னா, இங்கே தான் பிரியாணி வாங்க முடியாதுல்ல, அது வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அந்த காசு செலவு பண்ணக்கூடாது, அவளுடைய ஞாபகமாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன முடிவு பண்ணி நான் என்ன வாங்கியிருக்கேன் அவள் கொடுத்த காசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க அதை ஓப்பன் பண்ணி என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டே நம்ம பேசலாம். சரிங்களா? இப்போ ஒரு 2-3 நாளாக பேசவே இல்லை. மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பாப்பாவுக்கு காலில் அடிபட்டதுனால வந்து பேசலை அவள். எப்போயாவது தான் என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஹாய்ங்க, பாருங்கள் வந்துடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். இப்போ வந்து கரண்ட் இல்லை நமக்கு, அதனால் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று வந்து இன்னும் ஆர்டர் வரல. ஃபஸ்ட்டு அதை தான் ஆர்டர் பண்ணேன் நான்.
ஆனால் அது வரல. ஆனால் செகண்டு தேர்டு ஆர்டர் போட்டது வந்து நமக்கு வந்துடுச்சு. இது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா, என்ன இதில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அவளுடைய காசை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஞாபகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதனுடைய ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் போட்டது. ஓகே, என்ன ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கரண்ட்டு இல்லை, காலையிலேருந்து மழை பெஞ்சுது காலையில், அதிலேருந்து கரண்ட் இல்லை. வாங்க பார்க்கலாம் அது என்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். எஸ், டொடங் டொடங். பாருங்கள், தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? ஆமாங்க, மாவு சலிக்கிற ஜல்லாடை தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் இதில் போலியே 151 ரூபாயோ 61 ரூபாயோ போட்டிருந்ததுங்க. இது நம்ம ஜிபே பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு காஸ்ட்டு வருது. பாருங்கள், ஸ்டீலில் இது வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. பிளாஸ்டிக்னால் உடஞ்சிடுமோ அப்படின்ற கவலை நமக்கு இருக்கும். பட் இதுன்னும் போது நமக்கு வந்து என்னதான் இது சொல்லி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுதாங்க. மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ரொம்ப பொடிசாக ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மீடியம் பொடிஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்கிறது ஒன்று, அதை விட கொஞ்சம் ரொம்ப பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்கிறது ஒன்று. மொத்தம் வந்து நமக்கு 4 கொடுத்துருக்காங்க இதில். ஐயோம்மா, இங்கே வருங்க, 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு 4 வந்திருக்கு. இதுதான். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம இதுக்குள்ளேயே வச்சு இங்கே வச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு என்னதுன்னு இது நீங்கள் உள்ளே இருக்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸும் இதில் போடல. ஆனால் இதுவுமே 100 எல்லாமே 100-200 ரூபாய்க்குள்ளே தான். ஆனால் பட் 150 ரூபாய்க்குள்ளே தான் நான் ஆர்டர் போட்டது எல்லாமே. ஏன்னா அவள் கொடுத்த 500 ரூபாய்க்குள்ளே நம்ம ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டேன். அதனால் வந்தது தான் இது. பார்த்துட்டீங்களா? இதுதாங்க. பட்டு எனக்கு தெரிஞ்சது என்னவோ ஏன்னா இந்த சைட்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன், என்னவோ யாரோ யூஸ் பண்ண ப்ராடக்ட் மாதிரி தோணுது. நான் வேறு சும்மா விளையாட்டுக்கு தாங்க அவங்க சொல்லிக்கிறேன், நீங்கள் வேறு அப்புறம் உண்மை நினச்சிக்கின்னு சண்டை போட போகிறீங்க. ஆனால் நல்லா இதுதாங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒர்த்து, எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்து. அந்த 100 சில்லறைக்கான ஒர்த்து இது தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. அதனால் வந்து இது ஒன்று வாங்கினாங்க. இது சென்னையில் இருக்கும்போதுலேருந்து நிறைய வாட்டி ஆர்டர் போட்டிருக்கேன். ஆனால் பட் ஆர்டர் போடும்போதெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. இதுங்க வாங்கிட்டேன் வெற்றிகரமாக. 2 ப்ராடக்ட்டுமே நமக்கு வந்துடுச்சு. வெற்றிகரமாக வாங்கிட்டோம். ஆஷா, நீ இந்த வீடியோ பார்த்துன்னு இருந்தனா பாரு, நான் வாங்கின 2 ப்ராடக்ட்டுமே என்கிட்ட வந்துடுச்சு. நீ கொடுத்த காசுக்கு நான் நல்ல வீட்டுக்கு தேவையானது. ஏன்னா அவகிட்ட கூட சொல்லலை நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு. அவள் என்ன பண்ணா தெரியுமா, பிரியாணிக்கு தான் உனக்கு காசு போட்டேன், நீ பிரியாணி தான் சாப்பிட்ணும், ஏன்னா நீ பிரியாணி பைத்தியம், அதனால் பிரியாணி தான் சாப்பிட்ணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிட்டான். நான் சொன்னேன் காசு கொடுக்க வேண்டியது உன் கடமை, அதை நான் என்ன பண்ணுறேன் பண்ணலை அப்படின்றது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அவள் கொடுத்தா அதில் தான் நான் இதை வாங்கினேன். அவ்வளோதாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. பட்டு அதெல்லாம் அப்படியே மறந்துட்டு தூக்கி போட்டு போயிடணும். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அது எல்லாமே சேர்த்தது தான். நம்ம கூட எல்லாமே சொல்லிட்டு போகலாம். பட்டு இருக்குது ஒரு சில விஷயம்லாம், அதை பேச வேணாமே அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. இன்கேஸ் அந்த இன்னொரு ப்ராடக்ட்டும் இது கூட வந்துடுச்சுன்னா
அதையுமே நான் இது கூட சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதை தனியாக ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். ஓகேவா? ஓகே, பாய். பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு பொருள் போட்டிருந்தாங்க, அந்த பொருள் மட்டும் வரவே இல்லை. அது எப்போ வரும் அப்படின்னு தெரியல. 3மே ஒரே சமயத்தில் தான் ஆர்டர் போட்டேனே. ஆனால் இது 2ம் வந்து இப்போ வந்தது பார்த்திங்களா, அது 2ம் வந்து அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டது முன்னாடி வந்துடுச்சு. ஆனால் முன்னாடி ஆர்டர் போட்டது இன்னும் வரவே இல்லை. எப்போ வரும் அப்படின்றது நமக்கும் தெரியல. சப்போஸ் அது வந்ததுன்னா நான் வேறு ஒரு வீடியோவில் அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை மட்டும் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எனக்காக ப்ளீஸ் ஒரு லைக், ஒரு ஹார்ட்டு. ஓகேவா? பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.